அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் இரண்டு தரப்புகளும் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். ஈரான் நேற்றைய தினம் நள்ளிரவில் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய பேரழிவுகளை இஸ்ரேலுக்குள் ஏற்படுத்தி இருக்கின்றது. அங்கு மிகப்பெரிய அளவில் ஊடக தணிக்கை செய்யப்பட்டிருப்பதால் பல விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹெஸ்புல்லாவும் அதிகாரபூர்வமாக இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிரான ஈரானிய போரில் இணைந்திருக்கின்றார்கள். கவுதி படைகள் விரைவில் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிடுவதான செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. இந்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி அதன் உச்ச தலைவர்களையும் 46 முக்கியமான அரசு அதிகாரிகள், இராணுவ தளபதிகள், மிக மூத்த தலைவர்களை படுகொலை செய்துவிட்டு ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டார். நினைத்து பாருங்கள், ஒரு நாட்டுக்குள் புகுந்து அந்த நாட்டினுடைய தலைவனை கொன்றுவிட்டு, அங்கிருக்கும் படை தளபதிகளை கொன்றுவிட்டு, மிக முக்கியமான அந்த நாட்டின் உட்கட்டுமானங்களை எல்லாம் சிதைத்துவிட்டு நாங்கள் பேசுவோம், வாருங்கள், இதுடன் நிறுத்திக்கொள்வோம். இதெல்லாம் என்ன வகையான பேச்சுக்கள், என்ன வகையான நியாயம் என்பது ஒரு சாதாரண மனிதனுக்கே புரியக்கூடிய விடயம். ஒரு வீட்டுக்குள் புகுந்து எல்லோரையும் கொன்றுவிட்டு வாரங்களை நீ சமாதானமாக செல்வோம் என்பதைப் போல அமெரிக்கா விடுத்த அழைப்பை ஈரான் திட்டவட்டமாக நிராகரித்திருக்கின்றார்கள். ஈரானின் உடைய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் அலி லாரிஜானி அவர்கள், எங்கள் தலைவரை படுகொலை செய்தவர்களுடன் மேஜையில் அமர்ந்து பேச வேண்டிய அவசியம் இனி இருக்காது, எங்களின் பதில் போர்க்களத்தில் மட்டுமே இருக்கும், எதுவானாலும் ஈரான் இறுதி வரை போராடுவதற்கு தயாராக இருக்கின்றது, அமெரிக்காவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது என்று திட்டவட்டமான தன்னுடைய மறுப்பை ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அயதுல்லா அல் கமேனியை படுகொலை செய்துவிட்டால் ஈரான் தன்னுடைய காலடியில் விழுந்துவிடும், தாங்கள் கூறியவற்றை ஏற்றுக்கொண்டு ஈரான் எல்லாவற்றையும் கைவிட்டு விடுவார்கள் என்று அமெரிக்கா நினைத்திருப்பார்களோ தெரியவில்லை. கமேனி படுகொலை செய்யப்பட்டு அடுத்த நாளே அமெரிக்கா விடுத்த அழைப்பை ஈரான் நிராகரித்திருக்கின்றார்கள். போர்க்களம் மிகப்பெரிய பதற்றத்துக்குள்ளாக இருக்கும் சூழ்நிலையில் நேற்றைய இரவில் பல ஏவுகணைகளை, குறைந்தபட்சம் 100கணக்கான ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக சில தகவல்கள் கூறுகின்றன. 50க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக ஈரான் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஒரே நேரத்தில் டெல் அவீவ், ஜெருசலேம், ஹைஃபா போன்ற பகுதிகளை நோக்கி மிக மூர்க்கமான ஒரு தாக்குதலை ஈரான் படைகள் நடத்தி இருக்கின்றார்கள். டெல் அவீவின் பல பகுதிகள் பற்றி எறியக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. அங்குள்ள மக்கள் ஆபத்தான பகுதிகளை விட்டு பதுங்கு குழிகளையும் தங்குமிடங்களையும் தேடியவாறு கதறி ஓடக்கூடிய காட்சிகள், வீடியோ பதிவுகள் எல்லாம் வெளியாக இருக்கின்றன. எவ்வாறு இஸ்ரேல் காசாவில் தாக்குதலை நடத்திய பொழுது அங்கிருக்கும் மக்கள் அச்சத்துடன் இருந்தார்களோ அதுபோன்ற ஒரு நிலைதான் இஸ்ரேல் மக்கள் முழுவதும் நேற்று இரவு முழுவதும் கண்விழித்து பதுங்கி இருக்கக்கூடிய அறைகளிலும், பதுங்கு குழிகளிலும், பாதுகாப்பு அறைகளிலும் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். எருசலேம், டெல் அவீவில் பல பகுதிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பல இடங்களில் கட்டிடங்கள், வாகனங்கள் பற்றி எறிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாக இருக்கின்றன. அவற்றை நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் பார்வையிட முடியும். எவ்வாறான சூழ்நிலையில் உடனடியாக அங்கு இராணுவம் தணிக்கை செய்திருக்கின்றது. அதாவது ஊடகவியலாளர்கள், செய்திகளில் சேகரிப்பவர்கள் உள்ளே செல்ல முடியாத ஒரு நிலை. எவ்வாறு 12 நாள் போரின் போது ஈரான் ஏவுகணை தாக்குதலினால் இஸ்ரேல் மோசமாக பாதிக்கப்பட்ட பொழுது அவர்கள் அங்கிருக்கும் ஊடகங்களை தடை செய்து தங்களுடைய இழப்புகளை மறைப்பதற்கு மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்தார்கள். அதே போன்றதொரு நிலை. ஏனெனில் தங்களுடைய இழப்புகள் தெரிந்துவிட்டால் ஈரான் பக்கத்தில் கையோங்கிவிடும், இஸ்ரேலியர்கள் இன்னும் அச்சத்தில் சோர்வடைந்து விடுவார்கள் என்பதால் ஊடக தணிக்கையை மிகப்பெரிய அளவில் அமுல்படுத்தி இருக்கின்றார்கள். இது ஈரான் தாக்குதல் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சேதங்களையும் இழப்புகளையும் ஏற்படுத்தியிருப்பதை திட்டவட்டமாக காட்டியிருக்கின்றது. இவர்களுடைய அயன்டோம்களோ, தாட் வான் பாதுகாப்பு சாதனங்களோ, அரோவான் பாதுகாப்பு சாதனங்களோ எவையும் ஈரானினுடைய பாலிஸ்டிக் கெப்பசரிக் ஏவுகணைகளை இடைமறிக்க முடியவில்லை என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலின் அணு உலை மின் நிலையம் ஒன்று ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதான செய்திகளை சுயாதீன ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் அணு மின் நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை இஸ்ரேல் மறுத்திருந்தாலும் கூட பின்னர்
பல ஊடகங்கள் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியிருப்பதுடன் சில இடங்களில் கதிரியக்க பொருட்கள் கசிந்திருப்பதால் கதிரியக்கம் சார்ந்திருக்கக்கூடிய நிபுணர்கள் அந்த பகுதியில் வாகனங்களில் பலர் வந்து சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அணுமின் நிலையம் மிகப்பெரிய அளவில் தகர்க்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளை பார்க்கலாம். அடுத்து இதுவரை லெபனான் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்களிடையே ஏற்பட்ட சமாதான ஒப்பந்தத்தை அடுத்து எந்த ஒரு தாக்குதலையும் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தவில்லை. அவர்களுடைய தளபதிகள் மீது, போராளிகள் மீது, முகாம்கள் மீது இஸ்ரேல் பல தாக்குதல்களை நடத்திய போதிலும் கூட அவர்கள் எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தாமல் அமைதி காத்து வந்தார்கள். தற்போது அயதுல்லா அல் கமேனி கொல்லப்பட்ட சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா இயக்கமும் பதிலடி தாக்குதலில் இணைந்திருக்கின்றது. நேற்று வடக்கு கலிலி மற்றும் வடக்கு இஸ்ரேலின் பல பகுதிகளை குறிவைத்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தியிருக்கின்றார்கள். இதில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஒரு வருடத்திற்கு மேல் அமைதியாக இருந்த ஹிஸ்புல்லாக்களும் தற்போது களமுனைக்கு வந்திருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாக்கள் தங்களுடைய ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் லெபனானில் ஈரானுக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவில் மக்கள் திரண்டு தங்களுடைய ஆதரவை ஈரானுக்கும் கமேனியினுடைய மரணத்திற்கு கண்டனத்தையும் ஹிஸ்புல்லாக்களுக்கான தங்களுடைய ஆதரவையும் மீண்டும் பலப்படுத்தி இருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாக்களினுடைய ஆயுதங்களை களைந்து விட்டோம், அவர்களை நிராயுதபாணியாக்கி விட்டோம், அவர்களை நாங்கள் டம்மி செய்து விட்டோம் என்று அமெரிக்க இஸ்ரேலிய சார்பு பிரதமர் ஜோசப் அவுன் பலமுறை இறக்கிவிட்டிருந்தார். அப்போது நாங்கள் தெரிவித்திருந்தோம், ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை களைந்து விடும் அளவுக்கு லெபனான் இராணுவம் பலம் பெறவில்லை, ஹிஸ்புல்லாக்களுடன் அவர்கள் மோத முடியாது என்று. அது லெபனான் அரசு சொன்ன விடயங்கள் பொய்யென நிரூபணமாகியுள்ளது. ஹிஸ்புல்லா மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலை நடத்திய பின்னணியில் இஸ்ரேல் வழக்கம் போல லெபனானில், பெய்ரூட்டில், தெற்கு லெபனானில் பொதுமக்களை இலக்கு வைத்து மிக மோசமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இதில் 21 அப்பாவி லெபனான் குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கிறது. அதேபோல ஈரானில் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகள் நடத்திய மிலேச்சத்தனமான தாக்குதலில் உயிரிழந்த குழந்தைகளினுடைய அந்த பாடசாலை முன்பள்ளி ஒன்று தாக்கப்பட்டதில் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 168 உயர்வடைந்திருக்கக்கூடிய செய்திகளும் வழியாக இருக்கின்றன. லெபனானிலும் மிக மோசமான தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள சூழ்நிலையில் அடுத்து வரும் மணி நேரங்களில் ஹிஸ்புல்லாக்களும் இதற்கு பதிலடி கொடுக்கலாம் என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கின்றது. அடுத்து துபாய் விமான நிலையத்தில் சிசிடிவி காட்சிகள் வழியாக அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றன. துபாய் பிரதான விமான நிலையத்தில் அதன் மிக முக்கியமான டெர்மினல் முனைய பகுதியில் ட்ரோன்கள் ராக்கெட்டுகள் வீழ்ந்து வெடித்து சிதறி இருக்கின்றது. இதனால் அங்கு இருந்த ஓரிரு பயணிகளும் பயப்பீதியுடன் அலறியோடக்கூடிய காட்சிகள் வழியாக இருக்கின்றன. உலகில் மிக ஒரு பிஸியான விமான நிலையம் என்று சொல்லக்கூடிய, மிகவும் எப்போதும் பயணங்கள் அதிகம், சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரக்கூடிய, வர்த்தகர்கள் அதிகமாக வரக்கூடிய, அதிகமான முதலீட்டாளர்கள் வரக்கூடிய விமான நிலையம் என்று சொல்லக்கூடிய துபாய் விமான நிலையம் தற்போது மூடப்பட்டு கிடக்கின்றது. துபாயில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ இலக்குகளை மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய CIA இராணுவ தலைமையகம் இலக்கு வைத்து தாக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக நேற்று ஈரான் தெரிவித்திருந்தார்கள். அது ஒரு வீடியோ பதிவுகளும் வெளிப்படுத்தப்பட்டது. மிகப்பெரிய ஒரு உயர்ந்த கட்டடம் ஒன்று ஈரானிய தாக்குதலில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் வழியாக இருந்தன. அவை ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் பொழுது அதை மேற்பார்வையிடுவதற்காக வந்த அமெரிக்க இராணுவ அதிகாரிகளும் அமெரிக்காவினுடைய படைத்துறை வல்லுநர்களும் CIAயினுடைய ஒரு கட்டுப்பாட்டு மையமாக அந்த கட்டிடம் செயற்பட்டு வந்ததையும் தற்போது தெரிய வந்துள்ளது. அதனாலேயே துபாய் மீது இவ்வளவு பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கின்றார்கள். தற்போது துபாயின் உடைய பொருளாதாரத்தை சிதைக்கும் வகையில் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் துபாய் விமான நிலையம், ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய வர்த்தக நிலையங்கள், புஜ் கலிபா கட்டிடம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளின் அருகாமை என ஒட்டுமொத்த துபாயையும் சுற்றி வளைத்து ஈரான் மிக கடுமையான தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிக நெருக்கமான கூட்டாளி என்று கூட துபாயை நாங்கள் சொல்லலாம். உலகில் மிகவும் பாதுகாப்பான நாடு என்று சொல்லி தங்களை மார்த்தட்டி கொண்டிருந்தார்கள். எந்த ஒரு தாக்குதல், பயங்கரவாத நடவடிக்கைகள், எந்த ஒரு வன்முறைகளும் இல்லாத மிக பாதுகாப்பான நகரம் என்று அபுதாபி நகரம் பேசப்பட்ட நிலையில் தற்போது அந்த நகரத்தை ஈரான் சுற்றி வளைத்து தாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நகரம் மிகப்பெரிய அல்லோலகல்லோலப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கின்றது. பஹ்ரைனிலும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டதில் ஏற்கனவே அமெரிக்க கடற்படை தளம் மிக கடுமையாக தாக்கப்பட்டது. நேற்றைய தினம்
ஏவுகணைகள் ட்ரோன்களை கூட்டாக பயன்படுத்தி ஈரான் கடற்படை தாக்கியதில் பஹ்ரைன் கடற்படை தளம் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் கரும்புகை மண்டலமாக இருக்கக்கூடிய காட்சிகளும் கூட வெளியாக இருக்கின்றன. எனவே ஈரான் சுற்றி வளைத்து நாலாபுரமும் மிக கடுமையான தாக்குதலை நடத்தி வரும் சூழ்நிலையில் கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் பொருளாதார ரீதியாக $5 பில்லியன் இழக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச வணிக கண்காணிப்பு மையம் தெரிவித்திருக்கின்றது. அதேபோல நேற்றைய தினம் துபாயில் அமைந்திருக்கக்கூடிய அமேசான் நிறுவனத்தின் தலைமையகமும் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அலுவலகங்களிலே துபாயில் அமைந்திருக்கக்கூடிய அமேசான் அலுவலகம் தான் மிக பெரிய ஒரு அலுவலகம். அந்த அலுவலகமும் இலக்கு வைத்து தாக்கப்பட்ட செய்திகள் வழியாக இருக்கின்றது. அது ஹார்முஸ் ஜலச்சந்திக்கு அருகே ஈரானின் உடைய உத்தரவை மீறி பயணித்த அமெரிக்காவுடைய எண்ணெய் டேங்கர் ஒன்று, பிரிட்டனுடைய எண்ணெய் டேங்கர் ஒன்று, வேறொரு நாட்டினுடைய எண்ணெய் டேங்கராக சேர்த்து 3 எண்ணெய் டேங்கர்களை ஈரான் கடற்படை தாக்கி மூழ்கடித்திருக்கின்றது. அவர்களுடைய எண்ணெய் கப்பல்கள் அங்கே பற்றி எறிந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மீது அங்கே இருக்கும் மக்கள் நேற்று காலை ஒரு தாக்குதல் நடத்தினார்கள். பக்தாத்தில் இருந்து அணிவகுத்து சென்ற மக்கள் ஈரான் தலைவரின் கொலையை கண்டித்து கோஷங்களை எழுப்பியதுடன் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்து அந்த தூதரகத்தை தாக்கி உடைத்து கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினார்கள். பின்னர் அங்கிருந்த அமெரிக்க படைகள் அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் பலர் காயப்படுத்தப்பட்டார்கள். பின்னர் ஒரு அறிவிப்பு வெளியாக இருந்தது. ஈராக் தலைநகர் பக்தாத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமானப்படை தளம் மீது ஷியா போராளி இயக்கங்கள் மிக கடுமையான தாக்குதல் நடத்தியதில் அந்த தளம் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருப்பதான செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே ஈராக்கில் இருக்கக்கூடிய கட்டாப் ஹிஸ்புல்லா வேறு இயக்கங்களும் ஈரானுக்கு ஆதரவாக போரில் இறங்குவதாக அறிவித்திருந்தார்கள். அயதுல்லா அல் கமேனியினுடைய மரணம் அவர்களை மிகப்பெரிய அளவில் கோபப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் கட்டாப் ஹிஸ்புல்லா ஏனைய இயக்கங்கள் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க பக்தாத்தில் உள்ள விமான நிலையம் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது. அதேபோல் ஈரானில் இருந்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் எர்பில் இராணுவ படைத்தளமும் மிக கடுமையாக சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்திகளையும் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து கடந்த 2 மணி நேரங்களில் ஈரான் அமெரிக்கா இணைந்து இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரானில் மிக மோசமான விமான குண்டு வீச்சுக்களை பொதுமக்கள் வாழும் குடியிருப்புகள், அரசு கட்டிடங்கள், உட்கட்டுமானங்கள் மீது மிக பெரிய அளவில் செய்து வருவதாகவும் இதன் காரணமாக சிவிலியன் பொதுமக்களுடைய உயிரிழப்புகள் பெரிய அளவில் அதிகரித்திருக்கலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. 50க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய அமெரிக்க விமானங்கள் கூட்டிணைந்து அப்பாவி பொதுமக்களின் குடியிருப்புகள், அடுக்குமாடி தொடர்கள் என்பவற்றை இலக்கு வைத்து மிக மோசமான ஒரு தாக்குதலை டெஹ்ரான் முழுவதும் நடத்தி வருகின்றார்கள். இறுதியாக அமெரிக்க விமானந்தாங்கி கப்பலை ஈரான் தாக்கியதாக நேற்று அறிவித்திருந்தார்கள். அதை அமெரிக்க கடற்படை மறைத்திருந்தார்கள். ஆனால் தற்போது வெளியான செய்திகளின்படி ஈரான் 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை விமானந்தாங்கி கப்பலை நோக்கி ஏவியதாகவும் அதில் 3 ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டாலும் ஒரு ஏவுகணை விமானந்தாங்கி கப்பலை தாக்கி சேதப்படுத்தி இருக்கின்றது எனவும் சிறிய சேதம் விமானந்தாங்கி கப்பலுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே விமானந்தாங்கி கப்பலையும் ஈரான் குறிவைக்க தொடங்கிவிட்டார்கள் என்ற செய்தியை அமெரிக்காவுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். பல நண்பர்கள் நினைக்கலாம், ஈரான் அமெரிக்காவுடன் மோதும்போது, இஸ்ரேலுடன் மோதும்போது மத்திய கிழக்கு நாடுகள் மீது எதற்காக தாக்குதல் நடத்துகின்றார்கள் என. ஈரான் இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முதலே தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள். அமெரிக்கா எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை அமெரிக்க தளங்களும் எங்களுடைய அதிகாரபூர்வ இலக்குகளாக மாறும். அந்த தளங்கள் மீது நாங்கள் அந்த அமெரிக்கா எங்களை தாக்குவதற்கு அனுமதிக்கும் நாடுகள் மீதெல்லாம் பதில் தாக்குதலை நிச்சயமாக நடத்துவோம் என்று சொன்னதை போலதான் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஈரானுக்கு எதிரான அயதுல்லா அல் கமேனியினுடைய படுகொலை முயற்சியில் அமெரிக்கா, இஸ்ரேல் மட்டுமல்ல பல அரபுலக நாடுகளும் ஈரானின் முதுகில் குத்தி இருக்கின்றார்கள் என நம்பத்தகுந்த ஆதாரங்கள் ஈரானுக்கு கிடைத்திருக்கின்றன. வெளியே சகோதரத்துவம் என்று சொல்லி இஸ்லாமிய சகோதரத்துவம் என்று ஈரானின் கைகளை பற்றுவது போல இவர்கள் நடித்தாலும் மறைமுகமாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பல வேலைகளை செய்திருக்கின்றார்கள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இதை ஈரான் தற்போது தெளிவாக அறிந்திருக்கும் சூழ்நிலையில் தான் இஸ்ரேலை எவ்வாறு தாக்குகின்றார்களோ, அமெரிக்க தளங்களை எவ்வாறு தாக்குகின்றார்களோ, அதே வேகத்தில் மத்திய கிழக்கு நாடுகளையும் குறிவைத்திருக்கின்றமை அந்த நாடுகளுக்கும் மிக பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து வரும் நாட்கள் எவ்வாறு செல்ல போகின்றது, எவ்வாறான இந்த போர் பாதிப்புகளை உலகளவில் ஏற்படுத்தப் போகின்றது என்பது
மிகப்பெரிய கவலையாக மக்கள் மத்தியில் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் கச்சா எண்ணெயின் விலை 12% உலக சந்தையில் ஏறியிருக்கின்றது. இன்னும் போர் நீடித்தால் கச்சா எண்ணெயின் விலை உயர்வு மிக கடுமையாக ஏற்படும். மிக கடுமையான பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும். ஏனெனில் அனைத்து நாடுகளின் விமான சேவைகளும் ஏறக்குறைய நிறுத்தப்பட்டிருக்கின்றன. உல்லாச பிரயாணத்துறை முற்றாக ஸ்தம்பிதம் அடைந்திருக்கின்றது. இன்னும் போர் நீடித்தால் கப்பல் போக்குவரத்து துறை, சரக்கு கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள், எந்த ஒரு போக்குவரத்து மார்க்கங்களும் செல்லாத ஒரு முடக்க நிலை ஏற்பட்டால் உலகம் மிக கடுமையான ஒரு நெருக்கடியை சந்திக்கப் போகின்றது. அமெரிக்க மக்களின் தவறான முடிவு, தேர்வு இன்று உலகத்தை மிகப்பெரிய பேரழிவு மிக்க பகுதியாக, அச்சம் மிகுந்த பகுதியாக மாற்றி இருக்கின்றது என்பதுதான் கவலைக்குரிய விடயம். அடுத்து என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது என்பது குறித்து அடுத்த காணொளியில் பேசுவோம். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி.